லெபனானில் போர் நிறுத்தத்தை அறிவிக்க இஸ்ரேல் அரசு ஆயத்தமாகி வருகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ் தலைமையிலான குழு போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் தக்க பதிலடி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பு இடையேயான மோதலால் அப்பாவி பொதுமக்கள் பலர் உயிரிழந்து வரும் சூழலில் போரை நிறுத்த உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அந்த வகையில் லெபனானில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இஸ்ரேல் அரசு ஆலோசித்து வருகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் பட்சத்தில் லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் திரும்ப பெறப்படும் எனவும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் எல்லையிலிருந்து விலகுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. லெபனானில் குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக இஸ்ரேல் படைகள் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடம் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. கடந்த சில நாட்களாக லெபனான் மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன. கடந்த 2 நாட்களில் 250க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் இதுவரை 29 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை ஒருபுறம், பனிப்பொழிவு ஒருபுறம் என்று கலிபோர்னியா மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். பசிபிக் கடலில் நிலை கொண்டுள்ள புயலால் தெற்கு மற்றும் மத்திய கலிபோர்னியாவில் கனமழை பெய்து வருகிறது. வீடுகள், குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் 3 அடி வரை நீர் தேங்கியிருப்பதால் மக்கள் படகுகளை பயன்படுத்தி பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது. பல இடங்களில் கார்கள், லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனிடையே வடக்கு கலிபோர்னியாவில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. சியாரா நெவாடா மலைப்பகுதியில் 3 முதல் 4 அடி வரை பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் பல்வேறு இடங்களில் பொழியும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் விடுத்துள்ள அறிக்கையில், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளில் நகரக்கூடும் என்பதால் மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பொழியக்கூடும் எனவும், திருகோணமலை மாவட்டத்தில் அதி கனமழை பொழியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதுளை, நுவரெலியா, ரத்தினபுரி, கேக்காலை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதாகவும், ஒரு சில நீர்நிலைகள் நிரம்பி நீர் பெருக்கெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சிக்கு நன்கொடை அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் கமலா ஹாரிஸ் பங்கேற்காதது பேசுபொருளாகியுள்ளது. தற்போதைய அதிபரான ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் கட்சி நன்கொடையாளர்களுக்கு விருந்தளித்தார். இதில் துணை அதிபர் வேட்பாளருக்கு போட்டியிட்ட டிம் வால்ஸ் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார். அதிபர் வேட்பாளருக்கு போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் தனது கணவருடன் ஹவாய் தீவுக்கு சுற்றுலா சென்று விட்டதால் விருந்து நிகழ்வில் பங்கேற்கவில்லை. இதேபோன்று ஜனநாயக கட்சிக்கு நன்கொடை அளித்த பலர் இதில் பங்கேற்கவில்லை. அவர்கள் தேர்தலுக்காக சுமார் 12,000 கோடி ரூபாய் செலவழித்தும் ஜனநாயக கட்சி தோல்வியடைந்த விரக்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏவுகணை தயாரிப்பு ஆலையை வடகொரியா விரிவாக்கம் செய்து வருவது தெரியவந்துள்ளது. யுக்ரைனுடனான போரில் ரஷ்ய படைகள் பயன்படுத்தும் ஏவுகணைகள் இந்த மையத்தில் தயாரிக்கப்படும் நிலையில் அதன் விரிவாக்க பணிகள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. வடகொரியாவின் ஹாம்கங் நகரில் செயல்பட்டு வரும் இந்த ஆலையின் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. யுக்ரைன், ரஷ்யா இடையிலான போரில் வடகொரியா உதவி செய்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதை ரஷ்யாவும் வடகொரியாவும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து வருகின்றன. இந்நிலையில் ஏவுகணைகளை தயாரித்து ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் வெளியாகியுள்ள இந்த புகைப்படங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பிரிட்டனின் நார்த்தாம்ப்டன் நகரில் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் ஆற்றைப் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள பாதிப்புகளின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் நகரின் பருந்து பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. நகரில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக தலைநகர் லண்டனிலிருந்து நார்த்தாம்ப்டன் நகருக்கு இயக்கப்படும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. அதிகபட்சமாக உத்தராகண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு தலா 139 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தலா 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு சார்ந்த தன்னார்வலர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கித் தரும் திட்டத்திற்கும் 116 கோடி ரூபாய் ஒதுக்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அரசியல் அமைப்பின் மூலமாக சமூக நீதி மற்றும் வளர்ச்சிக்கான இலக்குகளை இந்திய மக்கள் அடைந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததன் 75வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் இரு அவைகளின் சிறப்பு அமர்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, நாட்டின் குடிமக்கள் அனைவரும் அரசியலமைப்பு லட்சியங்களை உள்வாங்கி அடிப்படை கடமைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்தின் சமஸ்கிருதம் மற்றும் மைதிலி மொழி பதிப்புகள், சிறப்பு தபால் தலை மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர்கள், எம்பிக்கள் அரசியல் அமைப்பு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 16வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மும்பையில் உள்ள நினைவிடத்தில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், காவல்துறை இயக்குநர் ராஷ்மீர் சுக்லா மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய லியோபோர்ட் உணவகத்தில் இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் கோபி ஷோஷானி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். 2008ஆம் ஆண்டில் மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டலுக்குள் நுழைந்து லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 175 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூரில் மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் அங்கு மீண்டும் பதற்றம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இம்பால் மேற்கு பகுதியைச் சேர்ந்த லைட்ராம் என்பவரை ஒரு நாளுக்கு மேலாக காணாததால் அவருக்கு ஆபத்து ஏதேனும் நேர்ந்திருக்குமா என்று அஞ்சப்படுகிறது. இதையடுத்து அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ராணுவமும் காவல்துறையும் மீண்டும் ரோந்து பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேர் காணாமல் போன நிலையில் அவர்களது உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. இதனால் மெய்தி சமூகத்தினர் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர்கள், MLA-க்கள் போன்றோரின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. நிலைமை தற்போதுதான் ஓரளவு சீராக இருக்கும் நிலையில் மீண்டும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். முடா வழக்கை CBI-க்கு மாற்றக் கோரிய வழக்கு மீதான விசாரணையை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிற்கு எதிரான முடா நில மோசடி வழக்கை மாநில லோக் ஆயுக்தா காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள சித்தராமையா இது தொடர்பான விளக்கத்தை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் முடா வழக்கை CBI-க்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடத்திய கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்கை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குறித்து அவதூறாக பதிவிட்டது தொடர்பான வழக்கில் இயக்குநர் ராம்கோபால் வர்மாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோருக்கு எதிராக அநாகரிகமான முறையில் ராம்கோபால் கருத்து பதிவிட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பிரகாசம் மாவட்டத்தில் ராம்கோபால் வர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறையும் சம்மன் அனுப்பியது. தனக்கு படப்பிடிப்பு பணிகள் இருப்பதாக ராம்கோபால் வர்மா கால நீட்டிப்பு கோரியிருந்தார். ஆனால் இதுவரை ஆஜராகாததால் அவரை கைது செய்யும் முனைப்பில் ஆந்திர காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே டிஜிட்டல் முறையில் ஆஜராக அனுமதி கொடுக்குமாறு ராம்கோபால் வர்மாவின் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
மும்பையை சேர்ந்த 77 வயது மூதாட்டி ஒருவர் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி மூலம் சுமார் 4 கோடி ரூபாயை இழந்துள்ளார். மூதாட்டியின் பெயரில் தைவானுக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் போதைப் பொருள் இருந்ததாக வாட்ஸ்அப் அழைப்பு வந்துள்ளது. மும்பை காவல்துறையால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளின் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு மோசடி கும்பல் பேசியுள்ளது. இதனை நம்பிய அந்த மூதாட்டி மோசடி கும்பலின் அறிவுறுத்தலின் பேரில் தனது வங்கிக் கணக்கில் இருந்த 3 கோடியே 80 லட்சம் ரூபாயை 6 வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளார். தாம் நிரபராதி என தெரிய வந்ததும் பணம் கிடைத்துவிடும் என நம்பியவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவல்துறையினர் மோசடி கும்பலின் 6 வங்கிக் கணக்குகளை முடக்கினர். டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இல்லையா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. மக்களவையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதில் அளித்திருக்கிறது. மாநில அரசு பரிந்துரைப்படி சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் சில பகுதிகள் பாதுகாக்கப்பட்டவை என்றும் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க தமிழக அரசிடமிருந்து எந்த முன்மொழிவும் வரவில்லை எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கவில்லை என்றும் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 3 திட்டங்களின் கால அளவை மட்டும் நீட்டித்துள்ளதாகவும் மத்திய அரசு பதிலளித்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருந்தது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க தமிழக அரசிடமிருந்து எந்த முன்வழிவும் வரவில்லை என்று மத்திய அரசு கூறியது வேதனை அளிப்பதாக தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில துணைத் தலைவர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்றத பற்றி கேட்கும்போது இது மாநில அரசு சுற்றுச்சூழல் சார்ந்த மண்டலமாகவோ அல்லது பகுதியாகவோ இதை அறிவிக்கலை, அதனால் அதில் எந்த கட்டுப்பாடும் எங்களுக்கு இல்லைன்ற ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறது மிக வலியும் வேதனையும் ஏற்படுது. மத்திய அரசு இது போன்ற ஒரு காரணங்களை சொல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களுக்கான ஒரு தனி சட்டங்களை மத்திய அரசும் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கு உணவு உற்பத்தி என்பது மிக பிரதானமான தேவையாக இருக்குது. அப்போ மத்திய அரசும் இது போன்ற சட்டங்களை அங்கீகரித்து அவர்களும் இது போன்ற உணவு உற்பத்திக்கு கேந்திரமான பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக காவிரி டெல்டா மட்டும் இல்லை, இந்தியாவில் பல பகுதிகள் இது போல இருக்குது. அந்த பகுதிகளில் சுற்றுச்சூழல் அல்லது விவசாயத்தை பாதிக்கக்கூடாத தொழில்கள் வரக்கூடாதுன்றதுக்கான சட்டத்தை கொண்டு வரணுன்றதுக்கு முன்மாதிரியாக தமிழக அரசுடைய அரசாணை இருக்குது. இதை பின்பற்றி மத்திய அரசும் இது போன்ற அரசாணை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கனமழை எச்சரிக்கை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். மாவட்ட நிர்வாகங்களுடன் ஒருங்கிணைந்து ஆயத்த நடவடிக்கைகளை கண்காணித்து வரும் IAS நிலையிலான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களும் இதில் பங்கேற்றனர். அதி கனமழை எச்சரிக்கை வரப்பெற்ற மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆட்சியர்கள், கண்காணிப்பு அலுவலர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளுக்கென்று பல்துறை மண்டல குழுக்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் மீட்பு பணிகளுக்கான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர்கள் தெரிவித்தனர். இவற்றை கேட்டறிந்த முதலமைச்சர் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைக்க உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை முன்கூட்டியே முகாம்களுக்கு அழைத்து வரவும், வெள்ள நீர் தேங்கிய பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிட்டார். மேலும் மின்வசதி தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளிடம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரசாயனங்கள் இல்லாத உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் எழுந்திருப்பதாகவும், இதற்கான பாதையை உருவாக்கவே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 2025 மற்றும் 26 ஆகிய 2 ஆண்டுகளில் 2481 கோடி ரூபாய் மதிப்பில் 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த திட்டத்தில் பங்கேற்க விருப்பம் தெரிவிக்கும் ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து நாடெங்கும் 15,000 தொகுப்புகள் உருவாக்கப்படும் என்றும், அங்கு விவசாயிகளுக்கு இயற்கை உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும்
விதைகள் வாங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் உதவி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி 18,75,000 விவசாயிகளுக்கு 30 வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் அறிவியல் மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இது தவிர புத்தாக்க தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் அடல் புத்தாக்க இயக்கம் தொடர்ந்து செயல்படவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் புத்தாக்க தொழில்களில் இந்தியாவின் போட்டியிடும் திறன் வெகுவாக உயரும் என்றும் அவர் கூறினார்.